ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 274வது தலைப்பு. அரசனுக்கிருந்த கட்டுப்பாடுகள். தொடர்ச்சி. ராஜாவுக்கும் சட்டத்துக்கு முன்னாடி எந்த சலுகையும் இல்லை. கன்றின் மேலே தெரியாமல் தேரை ஏற்றி அதை ராஜகுமாரன் கொன்றுவிட்டான் என்பதற்காக அவனுடைய தகப்பனாரான மனுநீதி சோழன் அவனையே பதிலுக்கு தேர்காலில் பலி கொடுக்கப் போயிருக்கிறான். ராஜாவுக்கு அப்போது இருந்த பொறுப்பும் அதை பற்றி அவன் கொண்டிருந்த விசாரமும் இப்போது ராஜாங்கம் நடத்துகிறவர்களுக்கு இன்னதென்றே தெரியாது. ஏனென்றால் பழைய நாள் ராஜா பிரஜைகளின் தர்ம வாழ்க்கைக்கும் பதில் சொல்ல வேண்டியவனாயிருந்தான். அவர்களுடைய பாபம் அவர்களை நல்வழிப்படுத்த தவறிய தன்னையே வந்து சேரும் என்று அவனுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. ராஜா ராஷ்டிரகிருதம் பாபம் என்பது சாஸ்திரம். அதாவது ஒரு தேசத்தில் இருக்கப்பட்ட பிரஜைகள் பண்ணும் பாவமெல்லாம் அவர்களை ஆளும் ராஜாவைத்தான் சேரும் என்று அர்த்தம். இதற்கு கன்வர்ஸாக ஒரு ராஜா தப்பு பண்ணினால் அது தேசம் முழுவதையும் தாக்கும். இயற்கையையே சீர வைத்து பெரிய உட்பாதங்கள் உண்டாக்கிவிடும் என்று சொல்லி அவனை தர்மத்துக்கு பயந்து நடக்கும்படியாக பண்ணினார்கள். திருக்குறளில் இதையெல்லாம் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறது. கொடுங்கோல் ஆட்சியில் ஜனங்கள் விடுகிற கண்ணீரே ராஜாவின் செல்வத்தையெல்லாம் அழித்துவிடும். சைன்யம் மாதிரி ஆட்சி முறை தப்பினால் பருவமழை தப்பி பஞ்சம் வந்துவிடும். பால் வளம் போய்விடும். பிராமணர்களுக்கு வேதம் மறந்து போய் வேத வேள்விகளால் நடக்கும் அத்தனை லோகக்ஷேமமும் போய்விடும் என்றெல்லாம் திருவள்ளுவர் எச்சரித்திருக்கிறார். ராஜா ஒரு தேசத்தில் எப்படி சீலத்தை கட்டி ஆள வேண்டும் என்பதற்கு ஐடியலை காளிதாசன் திலீபனுடைய ராஜ்யத்தில் காட்டுகிறான். திலீபனுடைய ராஜதானியில் உத்தியானவனத்துக்கு போகிற வழியிலேயே பெண்கள் ராத்திரி வேளையில் அவர்கள் பாட்டுக்கு மயங்கி தூங்கிக் கொண்டிருப்பார்களாம். அந்த பெண்களுடைய வஸ்திரங்களை திலீபனுடைய ஆட்சியிலே வீசிய காற்று கூட அசைத்ததில்லை. அப்படி இருக்க மனுஷனாக பிறந்த எவனாவது அவர்கள் பக்கம் கை நீட்டி இருக்க முடியுமா என்று கவி கேட்கிறான். மக்கள் மட்டுமின்றி மாக்கள் என்கிற விலங்குகள், செடி கொடிகள், பயிர் பச்சை எல்லாவற்றிடமும் ராஜாக்களுக்கு மிகுந்த பரிவு இருக்க வேண்டுமென்பது சாஸ்திரம். வேட்டையாடுவதில் கூட வரம்பு உண்டு. குரூரமான பிராணிகளைத்தான் வேட்டையாடலாம் என்று அநேக ராஜாக்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். யாகம் என்று சொல்லிக்கொண்டு கூட அதில் ஏராளமாக பிராணிவதை பண்ணினால் பாபம்தான் என்று பாகவதத்தில் பிராச்சீன பர்ஹிஸின் கதையில் சொல்லி இருக்கிறது. புறாவுக்காக சிபி தன்னுடைய உடம்பையே அறுத்து கொடுத்தான். பாரிவள்ளல் முல்லை கொடி படருவதற்காக தன்னுடைய தேரை கொடுத்தான் என்று படிக்கிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.